ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா அதில் வந்து கிளாசிஃபிகேஷனு, சிக்னலோட கிளாசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருந்தேன், கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸ் ஆஃப் டி, இது எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா, செகண்ட் ஒன் வந்து டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல், ஈவன் அண்ட் ஆட் சிக்னல். ஃபோர்த் ஒன் பீரியாடிக் அண்ட் ஏ பீரியாடிக் சிக்னல், எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல், ரியல் அண்ட் இமேஜினரி சிக்னல்ஸ், கேசுவல் அண்ட் நான் கேசுவல் சிக்னல்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒவ்வொரு சம் வைஸா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுனா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா என்ன. கண்டினியூஸ் டைம்னா எக்ஸ் ஆஃப் டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்படி போகும், அதனோட சிக்னல் வந்து இப்படியாம பாஸ் ஆகும், அப்படியே ஒன்னு போல கரெக்டா பாஸ் ஆகும். இதான் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகேவா, டிஸ்கிரிப்ட்னா என்னது எக்ஸ் ஆஃப் என்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ட் டைம்னா இந்த மாதிரி ஆரோ வச்சு நம்ம மார்க் பண்ணி சிக்னலை பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேவ்ல நம்ம டயக்ராம் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணணும். சிடினா அந்த மாதிரி, டிடினா சிடினா இது கண்டினியூஸ் டைம், டிஸ்கிரீட்னா டிடி. ஓகேவா, அடுத்து பாருங்க டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். டிட்டர்மினிஸ்டிக்னா என்னது, சிக்னல் விச் கேன் பி டிஃபைன்ட் எக்ஸாக்ட்லி பை அ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஆர் நோன் அஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அங்க கொடுத்திருக்கிறத வச்சு சிக்னல் பாஸ் ஆனிச்சுன்னா டிட்டர்மினிஸ்டிக். இஷ்டத்துக்கு சிக்னல் போச்சுன்னா அது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக். அதாவது நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸ் ஆர் ரேண்டம் இன் நேச்சர், ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ரேண்டம் சிக்னல்னு சொல்லலாம். ரேண்டம் சிக்னல் கேன் நாட் பி டெஸ்கிரைப்டு பை எ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா, அதாவது இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அடுத்து தேர்ட் ஒன் என்னது ஈவன் அண்ட் ஆட் சிக்னல். ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் என்ன, a signal is said to be even when it satisfy the condition. The condition satisfy பண்ணுச்சுன்னா x of t is equal to x of minus t அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈவன் சிக்னல். அப்படி இல்ல நாட் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா அது என்னது, ஆட் சிக்னல். ஓகேவா, இதான் ஈவன் சிக்னலுக்கும் ஆட். இதை வந்து நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் கேட்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா, நான் சம்ல எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா. அதுக்கடுத்து பீரியாடிக் அண்ட் ஏ பீரியாடிக் சிக்னல் பார்ப்போமா. ஏ சிக்னல் இஸ் செட் டு பி பீரியாடிக் இஃப் இட் சாட்டிஸ்ஃபை, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா பீரியாடிக், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ஏ பீரியாடிக். என்ன கண்டிஷன் பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் கேபிட்டல் டி ஆர் எக்ஸ் ஆஃப் என். அதாவது இது நம்ம சொல்லியிருக்கோமா, இந்த இருக்கா எக்ஸ் ஆஃப் டினா சிடி, எக்ஸ் ஆஃப் என்னா டிடி. ஓகேவா, அல்லது எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் என் பிளஸ் என். ஓகேவா, கேபிட்டல் என். இதை வந்து நான் உங்களுக்கு சம் போடும்போது கிளியரா சொல்றேன். இதை கண்டிப்பா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணத்தான் செய்யணும். ஓகேவா, பீரியாடிக் அண்ட் ஏ பீரியாடிக் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா, 2 மார்க்ல கேட்டாலும் இதை ஈஸியா எழுதிடலாம். ஏ பீரியாடிக் என்ன, நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி ஆர் எக்ஸ் ஆஃப் என் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் என். என்ன ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். நான் சம் போடும்போது இதோட எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, 1/t is equal to f னா இது frequency, fundamental frequency. ஓகேவா, அடுத்து பாருங்க எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்னா என்ன. எனர்ஜி சிக்னல்னா என்ன, லிமிட் 0 எனர்ஜி டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். p is equal to வேல்யூ 0வா இருக்கும். எனர்ஜி சிக்னல் கண்டுபிடிக்கும் போது p யோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா, அதே பவர் சிக்னல் கண்டுபிடிக்கும் போது எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். எனர்ஜியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா அது பவர் சிக்னல்னு சொல்லுவாங்க. எனர்ஜியோட எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது பியோட வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா எனர்ஜி சிக்னல். ஈயோட வேல்யூ வந்து 0, ஈனா எனர்ஜி, பினா பவர். பவரோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா எனர்ஜி, எனர்ஜியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா பவர். ஓகேவா, அதுல சிம்பிளா ஒண்ணு, இட் ஹாஸ் ஃபைனைட் பவர். அதாவது என்னங்கிறத நான் இதை தெளிவா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றேன் சம் போடும்போது. ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல். நான் இப்பதானே பார்த்தோம் பீரியாடிக் சிக்னல் பவர். பீரியாடிக்னா என்ன, ஏ பீரியாடிக்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா பீரியாடிக். எல்லா பீரியாடிக் சிக்னல்ஸும் என்னது, பவர் சிக்னல். ஓகேவா, பீரியாடிக்னு வந்தாலே அது பவரா தான் இருக்கும். ஓகேவா, எப்படி எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலை கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி சிக்னல் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்ட் டி டிடி. இதை வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஓகேவா, அது மாதிரி இதையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க சம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பவர் சிக்னல் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்டி டி டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2t இன்டகிரல் ஆஃப் மைனஸ் டி டு டி டு மைனஸ் டி டு டி எக்ஸ் ஸ்கொயர் டி
dt. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரியல் அண்ட் இமேஜினரி. நம்மளுக்கே தெரியும் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னா என்னது? ஜே அந்த மாதிரி வரும், கூட ஆட் ஆயிருக்கும். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாரு. ரியல் சிக்னல்னா x of t equal to எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x இன்ட்டு, ஓகேவா, புள்ளி அல்லது ஸ்டார் x இன்ட்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல x of t equal to 5 கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நம்பர் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னது? ரியல் சிக்னல். ஓகேவா? ரியல் சிக்னல் நம்ம ஈவன் சிக்னல், அதாவது ஈவன் அண்ட் ஆட் பார்த்தோமா, ஈவன் சிக்னல் எல்லாமே ரியல் சிக்னலா தான் இருக்கும். ஓகேவா? இமேஜினரி சிக்னல்னா x of t equal to மைனஸ் எக்ஸ் ஆஃப் இன்ட்டு டி இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு பிளஸ்ல இருக்கும். இது வந்து இமேஜினரி சிக்னல் வந்து மைனஸ்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சம் போடும்போது தேவைப்படும். இமேஜினரினா என்னது? இந்த ஜே இந்த மாதிரி பார்ட் வரும்போது அதை என்ன சொல்லுவோம்? நம்ம இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சம் போடும்போது இன்னும் டீடைலா சொல்றேன். இது வந்து ஆட் சிக்னல் சொல்லலாம், இதை ஈவன் சிக்னல் சொல்லலாம். ஓகேவா? ஃபார் ஏ ரியல் சிக்னல் இமேஜினரி பார்ட் சுட் பி 0. அதாவது ரியல் சிக்னல்ல இருக்கும்போது இமேஜினரி பார்ட் வந்து 0வா இருக்கும். அதே இது இமேஜினரி சிக்னலா இருக்கும்போது ரியல் பார்ட் வந்து 0வா இருக்கும். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கேசுவல் சிக்னல் அண்ட் நான் கேசுவல்னா என்னது? கேசுவல்னா என்னது? x of t equal to 0 ஃபார் t, அதாவது லெஸ் தென் 0வா இருந்தா கேசுவல். x of t equal to 0 ஃபார் t கிரேட்டர் தென் 0 இருந்தால் நான் கேசுவல் அல்லது ஆன்டி கேசுவல் சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இந்த கொடுத்திருக்க ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சாதான் இதுல உள்ள ஒவ்வொரு சம்மையும் நம்ம செய்ய முடியும். இப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷனோட அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க. இதுல உள்ள ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட், எல்லாமே உங்களுக்கு தரவா ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்தாதான் இதுல உள்ள சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.